நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கண கடகராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது குத்தியா என்ற பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர 7ஆம் பாகமான 7ஆம் ராசியான மகர ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த மகர ராசி பற்றி என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்தினாக கேது பாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலனாளிக்கு போகிறது பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனனகால ஜாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்ட அமாவாசை 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது ராசி கட்ட பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்தீங்கன்னா லான் போட்டு ஒரு கட்டத்தில் 4 லான் போட்டிருப்பாங்க. லான் போட்டு கட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 அதாவது லான் போட்டு கட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் பாவம் லக்கணம். ஓகேங்களா? அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 எண்ணி வர 7ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ இது சொல்லிட்டீங்க. நட்சத்திர சாரம் எப்படி பார்க்க கேட்டிங்கனாக்கா, நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது அமாவாசையோட பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அது கிரகத்தை முன் கொடுத்துருப்பாங்க. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அது என்ன நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திர சாரத்தை தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் வந்து அதில் பயணிச்சு உங்களுக்கு தசாபதி நடத்துறது பதிவோட புரிதல். ஓகேங்களா? ரைட். இது புரிஞ்சுட்டு பதிவு பார்த்து சிறப்பாக உங்களுக்கு பலன் இருக்குங்களா? அப்போ ரைட். இப்போ நாங்கள் வந்து கடகராசி பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. கடகலக்கணமாகிறது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்கமான லக்கண பாவம் இந்த பதிவு நீங்கள் அப்படி பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ எத்தனை கோடி தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கோடி 8 கோடி சனி திசைங்க. சனி திசையில் கேது புத்தி. அப்போ கால அளவு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது 19 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ சனி திசை கேது புத்தி பார்த்தீங்கன்னா 1 வருடம் 1 மாதம் 9 நாட்களாக செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர 7ஆம் பாகமான 7ஆம் ராசியான மகர ராசி நட்சத்திரம் பார்த்துடலாம். அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க? அவிட்டம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் பார்த்தீங்கன்னா 1 2 3 அதாவது 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா திருவோணம் 1 2 4 பாதம் இருக்கும். அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா அவிட்டம் 2ஆவது 3ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இதில் இருக்கும். ஓகேங்களா? சரி ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் பயணிச்சு என்ன பண்ணலாம் பார்ப்போம். இப்போ இந்த 2 சம்மந்தப்படுது இந்த இடத்துல. அப்போ 7ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ வந்து 2 சம்மந்தப்பட்டு மேலே கேது சம்மந்தப்படுறார். ஓகேங்களா? இந்த மாதிரி சாரத்தை அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது 2 கோடி சாரத்தில் கேது பகவான் வந்து பயணிக்கும் போது 7ஆம் இடம் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அது 7 8 கோடி சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும், களத்திலையாக இருக்கட்டும், ஓகேங்களா, சமுதாயத்தில் இருக்கட்டும், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை தாமதத்தை கொடுப்பாங்க. அப்போ 2 கோடி வந்து சூரியனோட சாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு தகுந்து என்னங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு களத்திர விஷயத்திலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக நம்ம பரிகார நிலைகளும் அது உண்டான தாமத நிலைகளும் அதுக்கு உண்டான ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்ற நிலைகளை தான் கொடுக்குமே தவிர நம்மளுக்கு பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் கொடுக்குமான்னு கேட்டாங்க. அச்சீவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2 கோடி சாதனுக்கு பார்த்தீங்கன்னா 2க்கு பார்த்தீங்கன்னாக்கா அது 6ஆம் போகிறதா பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பில் அந்த கேது பாகம் பயணிக்கிறார். ஓகேங்களா? இந்த பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. ஓகேங்களா? அது தேவையில்லாம் நம்ம அதிகாரம் பண்ணி நம்ம வீண் பேச்சில் மாட்டிக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளே வந்து தடை தாமதம் கொடுக்குறது, கூட்டணிகளும் தடை தாமதம் கொடுக்குறது, சின்ன பிரச்சனைகள் இல்லங்களுக்கு வர்றது, இந்த மாதிரி காரியத்தை கொடுத்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குடும்பத்தில் ஒரு கஷ்டம், ஒரு குழப்பம், ஒரு திருமணத்தில் ஒரு குழப்பம் கஷ்டம், கூட்டத்தில் குழப்பம் கஷ்டம், திருமணம் ஆனாட்டி ஒரு குழப்பம் கஷ்டம்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா நேராக போய் பார்த்தீங்கன்னாக்கா சிவன் ஆலயத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு மூலிகை பூஜை, ஒரு மூலிகை சாம்பிராணி வாங்கி ஏற்றுறது. ஓகேங்களா? அப்போ வந்து மூலிகை கலந்த ஒரு அபிஷேகம் கொடுக்குறது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க. அப்போ சிவன் கோயிலுக்கு நம்ம முடி தானம் கொடுக்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அமைப்பில் அதாவது யமகண்ட நேரத்தில் அங்குள்ள ராகு விநாயகரை வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க. இதில் சொல்ல தடையெல்லாம் வராது. ஓகேங்களா? நீ எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சாரத்தை போகலாம். அடுத்த சாரம் என்ன இருக்குது? திருவோண சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ திருவோண சாரத்தை பார்த்தீங்கன்னா 1 கோடி சாரம் இல்லை அந்த லக்னாபதி சாரம். ஓகேங்களா? அப்போ லக்னாபதி சாரத்தில் லக்னத்தை பார்க்குறாரு கேது போகணும். அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க? 7 சம்மந்தப்பட்டு 1 சம்மந்தப்பட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கேது சம்மந்தப்படுறார். ஓகேங்களா? திருவோணங்கிறது இந்த சந்திரனோட சாரம், லக்னாபதி சாரம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மனசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்சதாக இருக்கும். ஓகேங்களா? மனசு சஞ்சலம் அடையும். ஓகேங்களா? எதை தொட்டாலும் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கூட்டு தொழிலாக இருக்கட்டும், களத்தை குடும்பத்திலையாக இருக்கட்டும், ஒரு கல்யாண விஷயத்தையாக இருக்கட்டும், திருமணம் மனைவி கணவன் மனைவி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா சரியான ஒரு பங்களிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு இயற்கை வளமாக இருந்து ஒரு இயற்கை வளத்தை செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கிறோம், நம்ம ஒரு மாத்தியத்தில் இருக்கிறோம், ஒரு மூலிகை சம்மந்தப்பட்ட இருக்கிறோம், ஒரு பூஜா சூழல் இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு அதுக்கு அருகாமையில் இருக்கிறோம், இல்லை அதுக்கு ஆள் தொடர்பில் இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தோம்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் கேது பகவான் இருந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 கோடி சாரத்தில் கேது பகவான் இருந்து அந்த லக்கணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு மன சஞ்சலத்தையும் இந்த கஷ்டத்தை கொடுப்பார தவிர இந்த அமைப்பு இருக்கும் நான் சொன்ன அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பெருசாக சிரமத்தை கொடுக்க மாட்டார்.
அதுலேயும் வந்து ஃபேவரட்டாக பண்ணி நம்ம சிரமத்தை தெரியாத மாதிரி கொண்டு போவார். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் அப்போ 7ல் கேது இருந்தால் தடை தாமதம் தான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கட்டாயமாக தடை தாமதம் பண்ணுவார். கட்டாயம் தடை தாமதம் பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக தாய் வழி தோஷத்தை கண்டிப்பாக இந்த கல்யாண திருமணத்தை காட்டுவார். அப்போ தாய் வழி பெண் சாபம் இருந்தாலும் இந்த திருமணத்தில் இன்னொரு பெண்ணுக்கிட்ட போய் அடையாத மாதிரி காட்டுவாங்க. அப்போ இது பெண் ஜாதகமாக இருந்ததுனாக்கா தாய் வழி ஆண் தோஷத்தை காட்டுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காட்டி அதுக்கு ஞானத்தை காட்டி அதுக்கு உண்டான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் நம்ம உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போவாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை வளம் கொண்ட ஒரு அமைப்பில் ஒரு வியாபார ஒரு அமைப்பில் சேரும் சகுதி கொண்ட இடத்துல உள்ள ராகுகதி விநாயகருக்கு யமகண்ட நேரத்தை வழிபாடு பண்ணுறதும், ஓகேங்களா, ஒரு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுறதும் கால சிறந்ததாக இருக்குது. ஓகேங்களா? சரி, எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா என்ன சார் இருக்குதுங்க, அடுத்தது அவிட்ட சாரம் இல்லைங்களா? அப்போ அவிட்ட சாரம் பார்த்தீங்கன்னா இங்கே 5 கோடி 10 கோடி சாரம். ஓகேங்களா? 5 சம்மந்தப்பட்டு 5 10 சம்மந்தப்பட்டு அது மாதிரி கேது சம்மந்தப்படுறாரு. அப்போ அந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது அதாவது பூர்வ ஜென்மம் ஒரு இது எடுத்து காட்டுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தந்தையர் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பெண் சாபத்தை வாங்கியிருப்பாங்க, ஒரு மூதாட்டி சாப்பை வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக நம்மளுக்கு இணக்கமான ஒரு அமைப்போ ஒரு கூட்டு தொழிலோ ஒரு கலத்திரமோ நம்மளுக்கு சமூகத்தில் நல்ல ஒரு பேரோ அந்தஸ்தோ நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டும் கெடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ பார்த்து இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது தர்ம கரும அதுக்கு காலப்புருஷன் 10ஆம் இடம், தர்ம யோகங்களா லக்கணத்தில் 7ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்மளோட கருமத்துக்கு கேட்ட போன ஜென்மத்துக்கு நம்ம என்னத்துக்கு நம்ம ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு இது பண்ணணுமோ அதுக்கு உண்டானது நம்மளுக்கு மனைவி மூலியமாக கூட்டாளி மூலியமாவோ சமூகத்து மூலியமாவோ ஒரு உணர்த்தத்துக்கு ஞானம் படுறதுக்காக வரக்கூடிய அமைப்பு எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீ விபத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வரும். கரண்ட் விஷயத்தை பார்த்து உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? அப்போ தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிச்சு பாருங்க, எவ்வளோ சொல்லலாம் பயணிச்சு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.